மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கச் சென்றால் மறுநாள் காலையிலெல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணம் இந்தியர்கள் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் உள்ளது. இதனால் சர்வதேச அளவில் பாராசிட்டமால் மாத்திரைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறலாம். உலகளவில் வலி நிவாரணியாக கருதப்படும் பாராசிட்டமால் மாத்திரை பல பக்க விளைவுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என சமீபத்திய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ள எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் முக்கியமாக பாராசிட்டமால் மாத்திரைகளால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது. எலிகளுக்கு பாராசிட்டமால் மாத்திரைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து மாத்திரைகளை செலுத்தி மனிதர்களிடம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. எலிகள் மற்றும் மனிதர்களில் பாராசிட்டமால் மாத்திரைகள் கல்லீரலில் ஆபத்தான நச்சுகளை வெளியிடுகின்றன. இதனால் சிகிச்சை அளிப்பது கடினம் மற்றும் ஆபத்தான புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியது. மேற்கத்திய நாடுகளில் கல்லீரல் செயலிழந்த நிலையிலும் பாராசிட்டமால் மாத்திரைகளை உட்கொள்பவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகியுள்ளன. கல்லீரலில் இருக்கும் செல்களில் சரியான செயல்பாடுக்கு அதன் கட்டமைப்பு முக்கிய காரணமாக இருக்கிறது. பாராசிட்டமால் இந்த அமைப்பில் விரிசலை ஏற்படுத்துகிறது. செல் சுவரில் உள்ள செல்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை உடைத்து புற்றுநோயை உண்டாக்குகிறது. இது செல் செயல்பாட்டை தடுப்பதால் உயிரணு இறப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. கல்லீரல் நோய் மட்டுமல்ல, புற்றுநோய் போன்ற பெரிய பிரச்சனைகளும் கூட. பாராசிட்டமால் ஒரு மலிவு மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய மாத்திரையாகும். இது முதல் முறையாக சர்வதேச அளவில் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. இதை அதிகமாக உட்கொள்வது அல்லது தொடர்ந்து உட்கொள்வது கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். பாராசிட்டமால் மாத்திரைகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த மாத்திரைகளால் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர்.